கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேர் அருளாலும் பெரும் கிருபையாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு உன்னதமான வாழ்க்கையை, ஒரு அற்புதமான நியாமத்தாக, அருட்கொடையாக இந்த உலக வாழ்க்கையை நமக்கு வழங்கியிருக்கின்றான். இந்த உலக வாழ்க்கையிலே மனிதன் வாழும் பொழுது அவனுக்கு என்னென்ன அடிப்படை அத்தியாவசியமான தேவைகள், அவனுக்கு என்னென்ன இன்றியமையாத அவசிய விஷயங்கள், அவன் வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையான தேவைகள் என்னென்ன என்பனவற்றையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெள்ளத் தெளிவாக நமக்கு விளங்க வைத்து புரிய வைத்து அந்த வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையான தேவைகளை அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி இஸ்லாமிய பார்வையிலே நாம் எப்படி அவற்றை பயன்படுத்த வேண்டும், எப்படி பாவிக்க வேண்டும் என்ற விஷயங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். அதனால்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் கூறும்போது சொன்னார்கள், இஸ்லாம் என்பது வாழ்க்கையை துறக்க சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல, மாறாக வாழ்க்கையை வாழ்ந்து ருசிக்க சொல்லக்கூடிய மார்க்கம். ரசனையோடு ருசித்து வாழ சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம். வாழ்க்கையை துறந்து துறவியாகவோ சாமியாராகவோ அல்லது வாழ்க்கையை வெறுப்படைந்த வெறுப்பாளியாக வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல, வாழ்க்கையின் மீது விருப்பம் கொண்டு ஆசைப்பட்டு அதை ரசித்து ருசித்து வாழ சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம். அது எப்படி ரசிப்பது, எப்படி ருசிப்பது, எப்படி வாழ்வது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தந்த முறைப்படி, அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த முறைப்படி ஒரு மனிதன் வாழும் பொழுது அந்த வாழ்க்கையின் ருசியை அனுபவிக்கின்றான். அதை புறந்தள்ளிவிட்டு அவனுடைய மனம் போன போக்கிலே அவன் வாழ்க்கையை ரசிக்க வேண்டும் என்று அவன் முனையும் பொழுது அந்த வாழ்க்கையின் மீது விரக்தி ஏற்பட்டு வெறுப்புக்கு ஆளாகின்றான். வாழ்க்கையை நமக்கு ரசிக்க தெரிந்த மார்க்கமாக, ருசிக்க தெரிந்த மார்க்கமாக மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்து விடாமல் அந்த வாழ்க்கையை எப்படி ருசிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் கற்று தந்து விட்டான். அந்த வாழ்க்கையை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் கற்று தந்து விட்டான். அல்லாஹ் கற்று தந்த முறையை விட்டுவிட்டு மனிதன் தன்னுடைய சிற்றறிவின் மூலமாக வாழ்க்கையை அனுபவிக்க முற்படும் பொழுது, தன்னுடைய சிற்றறிவின்படி வாழ்க்கையை ருசிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் அந்த வாழ்க்கை ருசிப்பதற்கு பதிலாக கசந்து போய் கடைசியில் விரக்திக்கு ஆளாகின்றான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சங்களிலும் நம்ம கற்றுத்தரக்கூடிய பாடம். ஒவ்வொரு துறைகளிலும் மனிதன் வாழ்க்கை வாழும் பொழுது அவன் என்னென்ன துறைகளை சந்திக்கின்றானோ, என்னென்ன துறைகளை அவன் சந்திக்க வேண்டியிருக்கின்றதோ அத்தனை துறைகளிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு அழகான பாதையை காட்டுகின்றான். இந்த துறையை இப்படித்தான் சந்திக்க வேண்டும், இந்த துறையை இப்படித்தான் ருசிக்க வேண்டும், இந்த துறையை இப்படித்தான் அனுபவிக்க வேண்டும், இந்த துறையிலே வரக்கூடிய இடர்பாடுகளை இப்படித்தான் எதிர்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு துறைகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அழகான முன்மாதிரியை வழிகாட்டுதலை கற்றுத்தந்து விட்டான். அல்லாஹ் கற்றுத்தந்த முன்மாதிரியை விட்டுவிட்டு, அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த முன்மாதிரியை விட்டுவிட்டு மனிதன் தன்னுடைய சுயநலத்திற்காக அல்லது தன்னுடைய சுய அறிவின்படி சிற்றறிவின்படி அவன் முற்படும் பொழுதுதான் அவன் வேதனைக்கும் விரக்திக்கும் தோல்விகளுக்கும் மனிதன் ஆளாகின்றான். எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காலத்தில் சஹாபாக்களுக்கு அடிக்கடி ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. ஏன் இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவிலே உட்கார்ந்து அல்லாஹ் பேசுகிறான் என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கே கூட சந்தேகம் சில சமயங்களில் ஏற்பட்டது. ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய மனைவிமார்களுக்கும் மத்தியிலே ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய செலவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொகை போதவில்லை என்ற ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபித்துக் கொண்டு வீட்டின் மேல் மாடியிலே போய் உட்கார்ந்து கொள்கிறார்கள், தனி அறையிலே. அது ஒரு நீண்ட சம்பவம். ஆனால் சஹாபாக்களுக்கு மத்தியில் மதீனாவில் என்ன செய்தி பரவிடுகிறது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய எல்லா மனைவிமார்களையுமே தலாக் சொல்லிவிட்டார்கள் என்ற ஒரு செய்தி வதந்தி பரவிடுகின்றது. இதை கேள்விப்பட்டவுடன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அலறி அடித்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வருகின்றார்கள். காரணம் என்ன? இஸ்லாத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அத்தனை மனைவிமார்களையும் தலாக் சொல்லிவிட்டார்கள் என்றால் இது கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு ஒரு கசப்பான சம்பவமாக ஆகிவிடுமே என்ற ஒரு பயம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு சிறிய சுயநலம் என்னவென்றால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அன்னாருடைய மகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக இருந்தார்கள்.
எங்கே தன்னுடைய சேர்த்து தலாக் சொல்லிவிட்டார்களோ அன்று என்ற ஆதங்கத்திலும் சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதற்காக உமர் ரலியல்லாஹு தஆலா அலறி அடித்துக்கொண்டு ஓடி வருகின்றார்கள். அங்கே தங்களுடைய பெண்மக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாரெல்லாம் கீழே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். நேராக சென்று தன்னுடைய பலார் பலார் என்று 4 அறை அறைந்து விட்டு, உனக்கு அறிவில்லையா, பெருமானாருடைய மனம் நோகும் அளவுக்கு நடந்து கொண்டாயா என்று மகளை கடிந்து கொண்டு, மற்ற மனைவிமார்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற மனைவிமார்களையும் கடிந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க மேலே செல்கிறார். இந்த சம்பவம் அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தோடு அமர்ந்திருக்கிறார்கள். அதுவும் அந்த கோரை பாயிலே, ஈச்சமர ஓலையினால் செய்யப்பட்ட அந்த கோரை பாயிலே படுத்திருக்கிறார்கள் வெறும் உடம்போடு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தவுடன் எழுந்து உட்கார்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகிலே அந்த கோரை பாயினுடைய அடையாளங்கள் எல்லாம் பதிந்திருக்கின்றன. அப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே பேச்சை மெதுவா ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த செய்தியை சொல்கிறார்கள். இதுதான் நமக்கு நோக்கம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய பெரும் பெரும் காஃபிர்கள், வங்காஃபிர்கள், அல்லாஹ்வே இல்லை என்று நிராகரிக்கக்கூடிய பெரும் பெரும் காஃபிர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தினுடைய ஆட்சியையும் அதிகாரத்தையும் வாரி வழங்கியிருக்கின்றான். ஆனால் அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டுமா? இப்படி இந்த கோரைப்பாயிலும் ஓலைப்பாயிலும் படுத்து நீங்கள் சிரமப்பட வேண்டுமா என்று கேட்கின்றார்கள். அது பெருமானாரையே ஏதாவது பேச்சு ஆரம்பிக்க வேண்டுமே என்பதற்காக கேட்ட பேச்சாக இருந்தாலும் கூட அதனுடைய பொருள் என்னவென்றால், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய காஃபிர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுக்கவில்லையே, உங்களை ஏழ்மையிலும் வறுமையிலும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான், உங்களுக்கு வனப்பையும் செழிப்பையும் அல்லாஹ் கொடுக்கவில்லையே என்று தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். இதே போன்று பல்வேறு காலகட்டங்களிலே ஒவ்வொரு நேரங்களிலும் சஹாபாக்கள் இந்த செய்தியை கேட்கும் பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்மானித்தான், அல்லாஹ் இந்த சஹாபாக்களுடைய சந்தேகங்களுக்கும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுடைய சந்தேகங்களுக்கும் ஒரு தீர்வு எழுத வேண்டும், ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவினுடைய இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்திலே சிறப்பை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், இந்த வசனத்தை நீங்கள் காலையிலும் மாலையிலும் ஓதுங்கள், அல்லாஹ் உங்களுடைய துன்பங்களிலிருந்து பாதுகாப்பான் என்று சொன்னார்கள். என்ன வசனம்? குர்ஆனுடைய மிக முக்கியமான வசனங்களில் ஒன்று. குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி துத்தில் முல்க மன் தஷா, ஆட்சியாளர்களுக்கெல்லாம் பெரிய ஆட்சியாளனே. குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம யா அல்லாஹ் மாலிகல் முல்க், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் பெரிய ஆட்சியாளனே. அரசாட்சியினுடைய உண்மையான அரசாட்சியை தன்னுடைய கரங்களில் வைத்திருக்கும் ரப்பல் ஆலமீனே, தூத்தில் முல்க மன் தஷா, நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை வழங்குகின்றாய். வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, நீ நாடியவர்களிடத்திலிருந்து ஆட்சியை பிடுங்குகின்றாய். வ துஇஸ்ஸு மன் தஷா, நீ நாடியவர்களை ஆட்சியை கொடுத்தும் கண்ணியப்படுத்துவாய். வ துதில்லு மன் தஷா, நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை பிடுங்கியும் கேவலப்படுத்துவாய். அல்லது சில பேரிடத்தில் ஆட்சியை பிடுங்கி அவர்களுக்கு நீ கண்ணியத்தை கொடுப்பாய். சில பேர்களுக்கு ஆட்சியை கொடுத்து கேவலப்படுத்துவாய். இஸ்ஸத் என்பதும் கேவலம் என்பதும் உன்னுடைய கையில் இருக்கின்றது. ஆட்சியை கொடுப்பதும் ஆட்சியை பிடுங்குவதும் உன்னுடைய கையில் இருக்கின்றது என்ற அந்த நீண்ட வசனத்தை, அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அந்த வசனத்தில் மேலும் அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? நீ நாடியவர்களை கேவலப்படுத்துகின்றாய், நாடியவர்களை கண்ணியப்படுத்துகின்றாய். பியதிகல் கைர், அனைத்து நன்மைகளும் உன்னுடைய வசமே இருக்கின்றன. அனைத்து நன்மைகளும் உன்னுடைய வசமே இருக்கின்றன. நீ நாடினால்தான் அந்த நன்மைகளை யாருக்கும் கொடுக்க முடியும் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான், துக்ரிஜுல் ஹய்ய மினல் மையித்தி, யா அல்லாஹ் நீ நாடினால் இறந்த பொருளில் இருந்து உயிருள்ள பொருளை உருவாக்க முடியும். நீ நாடினால் உயிருள்ள மனிதனிடத்திலிருந்து இறந்த பொருளை உருவாக்க முடியும். உயிர் உள்ளவற்றிலிருந்து உயிர் அற்றவைகளை வெளியாக்குவதும் உயிர் அற்றவைகளிடத்திலிருந்து உயிருள்ள ஜீவன்களை வெளியாக்குவதும் உன்னுடைய குதிரத்தில் உள்ளது. தூளிஜு லைல பின் நஹார தூளிஜு நஹார பில் லைல், நீ நாடினால் இரவுக்குள் பகலை நுழைய வைப்பாய், பகலுக்குள் இரவை நுழைய வைப்பாய். எல்லாம் உன்னுடைய கையில் இருக்கின்றது. இரவென்றால் இரவு என்றால் இரவாகத்தான் இருக்க வேண்டும், பகல் என்றால் பகலாகத்தான் இருக்க வேண்டும் என்று உனக்கு எந்த விதமான விதியும் இல்லை. நீ நாடினால் இரவை பகலாக ஆக்க முடியும், நீ நாடினால் பகலை இரவாக ஆக்க முடியும். நீ நாடினால் மையத்தை உயிருள்ளதாக ஆக்க முடியும், நீ நாடினால் உயிருள்ளதை மையத்தாக ஆக்க முடியும். அனைத்தும் உன்னுடைய வசம் இருக்கிறது ரப்பல் ஆலமீனே என்ற வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்குகின்றான். அருமை சகோதரர்களே,
கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு ரப்பல் ஆலமீன் படிப்பினை தரக்கூடிய வசனம் இது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு இஸ்ஸத்தை கொடுக்கின்றான், கண்ணியத்தை கொடுக்கின்றான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு கேவலத்தை கொடுக்கின்றான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குகின்றான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை பிடுங்கி விடுகின்றான். எவ்வளவுதான் கருத்து கணிப்புகள், எவ்வளவுதான் எக்ஸிட் போல்ஸ், ஓட்டு போட்டு வெளியே வர்றவங்கள்ட்டே கருத்தை கேட்டு யாருக்கு ஓட்டு போட்டீங்க, ரகசியமா பாதுகாக்கப்படும் என்றெல்லாம் எக்ஸிட் போல் நடத்தி கருத்து கணிப்புகள் நடத்தி இவர்தான் ஜெயிப்பார் அவர்தான் ஜெயிப்பார் என்று மனிதர்கள் 1000 தீர்மானித்தாலும் அல்லாஹ்வுடைய தீர்மானம் வேறு. அல்லது ஓட்டு போட்டவர்களே ஆச்சரியப்படுவார்கள், நாம் இவ்வளவு பேர் ஓட்டு போட்டோமே, அப்படின்னு இன்னார் ஜெயிக்கவில்லையா, இன்னார் ஜெயித்து விட்டாரா என்று ஓட்டு போட்டவர்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவான். ஆகவே நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே, ஆட்சியாளர்களை தீர்மானிப்பது, ஆட்சியாளர்களை கவிழ்ப்பது என்பது வாக்காளர்கள் கையில் உள்ள வாக்குச்சீட்டு அல்ல, அல்லாஹ்வுடைய கலா கதரில் உள்ள தக்தீர். அல்லாஹ்வுடைய கதரில் உள்ள தக்தீர் அல்லாஹ்வுடைய குதிரத்தோடு சம்பந்தப்பட்டது. பிறகு தோற்றவர்கள் அது வளமையாக சொல்வார்கள், அங்கே மோசடி நடந்து விட்டது, இங்கே மோசடி நடந்து விட்டது. ஒவ்வொரு வருடம் தோற்பவர்கள் சொல்லக்கூடிய அது புராணம். இது அல்லாஹ்வுடைய நாட்டம், நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஒரு மூமின் சொல்லாவிட்டாலும் கூட காபிர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற காபிர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் வாக்காளர்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம் மனதார. வாக்காளர்கள் எங்களை எதிர்க்கட்சியாக இருக்கவே விரும்புகிறார்கள். ஆகவே பொதுமக்களுடைய அந்த வாக்காளர்களுடைய அந்த தீர்ப்பை நாங்கள் மனதார ஏற்றுக்கொள்கிறோம், மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய காபிர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மூமின்களிடத்திலிருந்து இது அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை வருவதில்லை. எவ்வளவு பெரிய வேதனை இது. மற்றபடி வளமையான புலம்பல் என்னவென்றால், அங்கே மோசடி நடந்து விட்டது, இங்கே மோசடி நடந்து விட்டது, அங்கே அதை செய்து விட்டார்கள், இங்கே அதை செய்து, ஒவ்வொரு வருடம் தோற்றவர்கள் புலம்பக்கூடிய புராணம் இது, புலம்பல் புராணம். அருமை சகோதரர்களே, இங்கே நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயத்தை ஒன்றை நாடி விட்டானோ, அல்லாஹ் முடிவு செய்து விட்டானோ, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த துஆவை நீங்கள் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் நீங்கள் ஓதி வருவீர்கள் என்றால், ஒரு சாதாரண துஆ தான், ஒரு சின்ன விஷயம் தான். ஆனால் அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய சிறப்பை சொன்ன காரணம் என்னவென்றால், சொன்னார்கள், அல்லாஹும்ம லா மானிஅ லிமா ஆதைத் வலா முஅத்திய லிமா மனாத் வலா யன்ஃபஅல் ஜத்தி மின்கல் ஜத். யா அல்லாஹ், நீ கொடுக்க நினைத்து விட்டதை தடுப்பவர் உலகத்தில் யாரும் இல்லை, நீ தடுக்க நினைத்து விட்டால் அதை யாராலும் கொடுத்து விட முடியாது. வலா யன்ஃபஅல் ஜத்தி மின்கல் ஜத், எந்த முயற்சியாளனுக்கும் அவனுடைய முயற்சி உன்னுடைய நாட்டமின்றி எந்த பலனையும் கொடுத்து விடாது. முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்றார்களே, முயற்சி திருவினையாக்கும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தோடு, அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எந்த முயற்சியும் திருவினையாக்காது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை என்றால் எவ்வளவு பெரிய முயற்சியாக இருந்தாலும் அது திருவினையும் ஆக்கலாம், அல்லது இவனை தெருவினையும் ஆக்கிவிடலாம். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை என்றால். ஐத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு இந்த துஆவை நீங்கள் ஓதி வருவீர்கள் என்றால், அல்லாஹும்ம லா மானிஅ லிமா ஆதைத், யா அல்லாஹ், நீ எதை கொடுக்க நாடி விட்டாயோ அதை தடுப்பவர்கள் யாரும் இல்லை. வலா முஅத்திய லிமா மனாத், நீ எதை கொடுக்க தீர்மானித்து விட்டாயோ அதை தடுப்பவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை என்ற இந்த துஆவை பொருள் உணர்ந்து நீங்கள் மன உணர்வோடு, உள்ளச்சத்தோடு, உள்ளார்த்த அர்த்தத்தோடு நீங்கள் அதை ஓதுவீர்களானால் உங்களுடைய பாவங்கள் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது அந்த வார்த்தைக்குள்ள பவர் அல்ல. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா ஆதைத வலா முஅத்திய லிமா மனாத என்ற அந்த வார்த்தைக்குள்ள பொருள் அல்ல, அர்த்தம் அல்ல, உயர்வல்ல. மாறாக அந்த வார்த்தைக்குள் அடங்கி இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தக்தீர், அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய குதிரத் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு இருக்கக்கூடிய பவர். அது அந்த பவர் எவ்வளவு பெரிய பவர், உங்களுடைய பாவங்கள் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் மன்னிக்கக்கூடிய பவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இந்த நம்பிக்கை ஒவ்வொரு மூமினுக்கும் வர வேண்டும் சகோதரர்களே. ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் வாழ்ந்து அனுபவிப்பதற்காக, வெறுப்பதற்காக அல்ல, விரக்திக்காக அல்ல, வாழ்ந்து அனுபவிப்பதற்காக. இந்த வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவிக்க வேண்டும் என்பதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை நமக்கு ஒரு அமானா என்று கூறினான், அமானிதம் என்று சொன்னான். இன்னா அரதனல் அமானத அல ஸமாவாத்தி வல் அர்தி வல் ஜிபால் ஃபஅபைனா யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா. சூரத்துல் அஹ்ஸாபினுடைய கடைசி வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், 33வது அத்தியாயத்தினுடைய, இன்னா அரதனல் அமானத அல ஸமாவாத்தி வல் அர்தி வல் ஜிபால், 7 வானங்களின் மீதும் எல்லா பூமியிலிடத்திலும் பெரும் பெரும் மலைகளிடத்திலும்
நாம் அமானிதத்தை ஒப்படைத்தோம். ஆனால் அந்த அமானிதத்தை ஏற்றுக்கொள்ள அவைகள் மறுத்துவிட்டன. யா அல்லாஹ் எங்களால் முடியாது, யா அல்லாஹ் எங்களால் முடியாது, இந்த அமானிதத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த அமானிதத்தை பாதுகாக்க முடியாது என்று 7 வானங்கள் மறுத்துவிட்டன, 7 பூமிகள் மறுத்துவிட்டன, பெரும் பெரும் மலைகள் மறுத்துவிட்டன. அல்லாஹ் சொல்கின்றான். 33வது அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்தை எடுத்து பாருங்கள் குர்ஆனிலே. இன்னா அரதனல் அமானத்தல சமாவாத்தி வல் அர்லி வல் ஜிபால், 7 வானங்களிடத்திலும் 7 பூமியிடத்திலும் பெரும் பெரும் மலைகளிடத்திலும் இந்த அமானிதத்தை ஒப்படைத்தோம். அவைகள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டன. ஃபஹமலஹல் இன்சான், இந்த மனிதன் மட்டும்தான் அந்த அமானிதத்தை ஏற்றுக்கொண்டான். ஓகே குடு, நான் பாத்துக்கிறேன், பாத்துருவோம், என்ன பாத்துருவோம் அப்படின்னு தைரியத்தோடு இந்த அமானிதத்தை ஏற்றுக்கொண்டவன் இந்த மனிதன் மட்டும்தான். சரி, ஏற்றுக்கொண்ட மனிதன் அந்த அமானிதத்தை நிறைவேற்றுகின்றானா? அமானிதத்தின் மகத்துவத்தை புரிந்தானா? அந்த மலைகளுக்கு இருந்த அறிவு கூட, அந்த 7 வானங்களுக்கு இருந்த அறிவு கூட, 7 பூமிகளுக்கு இருந்த அறிவு கூட இந்த மனிதனுக்கு இல்லையே. அவைகள் எல்லாம் அமானிதத்தின் மகத்துவத்தை புரிந்து மறுத்து விட்டன. ஆனால் இந்த மனிதன் மட்டும் ஏற்றுக்கொண்டானே, ஏற்றுக்கொண்ட அமானிதத்தை நிறைவேற்றினானா? இன்னஹு கான வலூமன் ஜஹூலா, இந்த மனிதன் அமானிதத்தினுடைய மகத்துவத்தை புரியாத மடையனாகவும் அந்த அமானத்தை நிறைவேற்றாத அநியாயக்காரனாக ஆகிவிட்டான். அல்லாஹ் சொல்கின்றான். அமானிதத்தை இவன் புரிந்து கொள்ளவும் இல்லை, புரியாத மடையனாகிவிட்டான், அமானியத்தை நிறைவேற்றவும் இல்லை, நிறைவேற்றாத அநியாயக்காரனாக மாறிவிட்டான். அல்லாஹ் அந்த நிலைவிட்டம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. அருமை சகோதரர்களே, வாழ்க்கை என்பது அல்லாஹ் கொடுத்த அமானிதம், அல்லாஹ் கொடுத்த அமானா. வாழ்க்கைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து என்னென்ன காரணிகளை கொடுத்திருக்கின்றானோ, ஒரு மனிதனுக்கு வாழ்வதற்கு தேவையான உடல் அங்க அவயங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானா, இந்த உடல் அங்க அவயங்கள் அமானிதம். அதை நம்முடைய மனபோல போக்கில் பயன்படுத்த நமக்கு அனுமதி இல்லை மார்க்கத்திலே. நமக்கு வாழ்வதற்கு தேவையான செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானா, இந்த செல்வம் அல்லாஹ் கொடுத்த அமானிதம். வாழ்வதற்கு தேவையான வயதை கொடுத்திருக்கின்றானா, இந்த வயது அல்லாஹ் கொடுத்த அமானிதம். வாழ்க்கையில் நடமாடுவதற்கு, நாம் செயல்படுவதற்கு சக்தியை கொடுத்திருக்கின்றானா, இந்த சக்தி அல்லாஹ் கொடுத்த அமானிதம். ஏன் நம்முடைய உடல் சீராக இயங்குவதற்கு உள்ளத்திலே உடலுக்குள்ளே ரப்பல் ஆலமீன் ரத்த ஓட்டத்தை கொடுத்திருக்கின்றானா, இந்த ரத்தம் அமானிதம். அந்த மனித உடல் செயல்படும் பொழுது மனிதனுடைய வேர்வை சிந்துகின்றானே, இந்த வேர்வை அல்லாஹ்வுடைய அமானிதம். இதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஸாலு கதமா பனி ஆதம் ஹத்தா யுஜீபன் ஹம்ஸி அஸ்இலா. மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் மனிதன் நின்றவுடன் அல்லாஹ் கேட்கக்கூடிய 5 கேள்விகளுக்கு ஆதமுடைய மகன் பதில் சொல்லும் வரை அவனுடைய கால்கள் அல்லாஹ்வுடைய தர்பாரை விட்டு நகராது. 5 அமானிதங்களுக்கு இவன் பதில் சொல்லியாக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், 5 அமானிதங்களுக்கு. அன் உமரிஹி ஃபீமா அஃப்னைத, உன்னுடைய வாழ்க்கை, அல்லாஹ் கொடுத்த அமானித வாழ்க்கை, அதை எப்படி கழித்தாய்? வான் ஷமாபிபி அன் ஷபாபிகி ஃபீமா அஃப்னைத், உன்னுடைய அல்லாஹ் கொடுத்த வாலிபம், அந்த வாழ்க்கையுடைய முக்கியமான பருவம் வாலிபம், அந்த வாலிபத்தை எப்படி கழித்தாய்? அமானிதம். அல்லாஹ் கேட்கின்றான். வான் மாலிஹி மிம் மக்தஸப் வஃபீமா அன்ஃபக், உன்னுடைய செல்வம் எங்கிருந்து சம்பாதித்தாய், அதை எப்படி செலவழித்தாய்? அமானிதம் கேள்வி இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லுகின்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இந்த 5 அமானிதங்களுக்கு அவனுடைய வாழ்க்கையை பற்றி, அவனுடைய வாலிபத்தை பற்றி, அவனுடைய செல்வத்தை பற்றி, அவனுடைய மார்க்கத்தை பற்றி, எந்த அளவுக்கு மார்க்கத்தை பின்பற்றி நடந்தாய், இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் வரை ஆதமுடைய மகனின் கால்கள் அல்லாஹ்வுடைய தர்பாரில் நகராது. அவன் எவ்வளவு பெரிய அவுலியாவாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தக்வாதாரியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய நீதவானாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆலிம் சாவா இருந்தாலும், அஜரத்தா இருந்தாலும், ஹாஜியாராக இருந்தாலும், இந்த அல்லாஹ்வுடைய 5 கேள்விகளுக்கு, அமானிதத்தை பற்றிய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் வரை அல்லாஹ்வுடைய தர்பாரை விட்டு மனிதனுடைய கால்கள் நகராது. ஏனென்றால் மனித வாழ்க்கை சகோதரர்களை, நம்முடைய மனம் போன போக்கிற்கு வாழ்வதற்கு, நம்முடைய இஷ்டப்படி வாழ்வதற்கு இது ஒரு விளையாட்டு பொருள் அல்ல. அல்லாஹ் நம்மிடத்தில் கொடுக்கிற அமானிதம். இந்த அமானிதத்திற்கு மறுமையில் நாம் பதில் சொல்லியாக வேண்டும். இந்த அமானிதத்தை வீண் விரயம் செய்வதற்கோ, இந்த அமானிதத்தை விரயம் செய்வதற்கோ, இந்த அமானிதத்தை பாழ்படுத்துவதற்கோ நமக்கு எந்த விதத்திலும் அல்லாஹ் அனுமதி தரவில்லை, எந்த விதத்திலும் அனுமதி தரவில்லை. எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு ஒரு நாள் இரவு 3 சஹாபாக்கள் வருகிறார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். 3 சஹாபாக்கள் வருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு. வந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், அல்லாஹ் உம்முல் முஃமினீன் அவர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரவு தொழுகைகள் எப்படி இருந்தன? அன்னை ஆயிஷா இடத்தில் கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு இபாதத் எப்படி இருக்குது?
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுதவுடன், மக்ரிப் தொழுதவுடன் இரவு உணவு உண்டு விடுவார்கள். இஷா தொழுதவுடன் படுத்து விடுவார்கள், தூங்கி விடுவார்கள். அதிகாலை நேரத்தில் எழுந்திருப்பார்கள், எழுந்து தஹஜ்ஜுத் தொழுவார்கள். தொழுது முடித்தவுடன் தன்னுடைய மனைவியிடத்தில் தேவை இருந்தால் மனைவியிடத்தில் வருவார்கள். அதை நிறைவேற்றிவிட்டு குளித்துவிட்டு ஃபஜ்ர் தொழுவ செல்வார்கள். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு புரோகிராம். இதை கேட்டவுடன் அந்த சஹாபாக்கள் ஹத்தா யதகல்லலு, அவர்கள் அதை ஒரு குறைவாக நினைத்தார்கள். என்ன இது ரசூலுல்லாஹ் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், நைட்டு விடிய விடிய நின்று வணங்குவாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். பார்த்தா ரசூலுல்லாஹ் இஷா தொழுதே தூங்கிடுவாங்க போல தெரியுதே, ரொம்ப கம்மியா தொழுறாங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு சஹாபாக்கள் ரொம்ப குறைவா நினைக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்தை. நினைச்சிட்டு அந்த 3 பேர் உட்கார்ந்து மஸ்ரூரா பண்றாங்க. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு குர்ஆன் கண்டது நமக்கு எந்த அருகதையும் கிடையாது. அவங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யக்ஃபிர் லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வமா தஅഖர், உங்களுடைய முன் சென்ற பாவங்கள் பின் சென்ற பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிட்டான்னு சொல்லிட்டான். அதனால ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிச்சிட்டான். அதனால அவங்க குறைவா தொழுதாலும் போதும். ஆனா நாம அப்படி, நமக்கு எந்த விதமான கேரண்டி அல்லாஹ் அப்படி தரல. ஆகவே நாம் அதிகமாக தொழ வேண்டும், அதிகமாக இபாதத் செய்ய வேண்டும். என்ன செய்யலாம் என்று 3 பேர் உட்கார்ந்து ஆலோசனை பண்றாங்க. அதிலே ஒரு சஹாபி சொல்கிறார்கள், நான் இனிமேல் இரவு முழுவதும் தூங்கவே மாட்டேன், இரவு முழுவதும் தூங்கவே மாட்டேன், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இது எல்லாமே சத்தியம் செய்து வருகிறார். இன்னொரு சஹாபி, இனிமேல் நான் பகல் முழுவதும் உண்ணவே மாட்டேன், அதான் வாழ்க்கை முழுவதும் நோன்புதான், இனி என்னுடைய வாழ்க்கை பூரா வாழ்க்கை நோன்புதான், இனி பகல் முழுவதும் உண்ணவே மாட்டேன். இன்னொரு மனிதர், வல்லாஹி லா அத்தா இலா இம்ராத்தி லா அதைத் இலா இம்ராத்தி, நான் என்னுடைய மனைவியிடத்திலே இனி செல்லவே மாட்டேன், அல்லாஹ்வே சத்தியம். 3 பேர் 3 சத்தியம் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒன்னொரு பாவமான சத்தியமோ ஹராமான சத்தியமோ அல்ல. இந்த செய்தியை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இந்த மாதிரி வந்தாங்க, கேட்டாங்க, சொன்னாங்கன்னு சொல்றாங்க. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சஹாபாக்கள் அத்தனை பேரையும் அழைத்து மெம்பர் படியில ஏறி பயான் செய்தார்கள், குத்பா கொடுத்தார்கள். அந்த பயான்ல சொன்னார், இன்னி அத்தகா மினல்லாஹி மின்கும், இன்னி ஆரஃபு பில்லாஹி மின்கும், நான் உங்களை விட அதிகமாக அல்லாஹ்வை அறிந்தவன், உங்களை விட அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சுபவன். அல்லாஹ்வுடைய குணாதிசயம் என்ன, அல்லாஹ்வை பற்றி யாரு, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பது உங்களை விட எனக்கு தான் நல்லா தெரியும். அல்லாஹ்வை அஞ்சுவது என்றால் என்ன, தக்வா என்றால் என்ன, அது உங்களை விட எனக்கு தான் அதிகமாக தெரியும். உங்களை விட அல்லாஹ்வை பற்றி அதிகமாக அறிந்த நான், உங்களை விட அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடிய நானே இரவிலே சில நேரங்களில் தூங்குகின்றேன், சில நேரங்களில் தொழுகின்றேன், பகலிலே சில நாட்களில் நோன்பு வைக்கிறேன், சில நாட்களில் நோன்பை விட்டு விடுகின்றேன், சில நேரங்களில் மனைவியிடத்தில் செல்கின்றேன், சில நேரத்தில் செல்வதில்லை. நானே இப்படி இருக்கும் பொழுது என்னை அல்லவா நீங்கள் முன்மாதிரியாக எடுக்க வேண்டும், அதை விட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய இஷ்டத்தை சத்தியம் செய்ததற்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது என்று பொத்தாம் பொதுவாக பேசிவிட்டு பிறகு அந்த 3 சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று வீட்டிலே சென்று உபதேசம் செய்தார்கள் சஹாபாக்களுக்கு. ஒலி ஐனிக அலைக ஹக்குன், இதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது. நீ இரவு முழுவதும் தூங்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டாயே, அந்த கண் என்பது உனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் தூங்குவதற்காக கண், அந்த கண் என்பது உன்னுடைய சொந்தமான பொருள் அல்ல. ஒலி ஐனிக அலைக ஹக்குன், அந்த கண்ணுக்கு நீ செலுத்த வேண்டிய கடமை இருக்கின்றது. அந்த கடமையை கொடுத்து தான் அல்லாஹ் உனக்கு அமானிதமாக கொடுத்திருக்கின்றான். அந்த கண்ணுக்குரிய அமானிதத்தை நிறைவேற்றவில்லை என்றால் இந்த கண்ணே, எந்த கண்ணை அல்லாஹ்வுடைய இபாதத்திற்காக தூங்க மாட்டேன் என்று கண்ணை நீ சிரமப்படுத்தினாயோ, அந்த கண்ணே நாளை அல்லாஹ்வுக்கு முன்னால் உனக்கு எதிராக சாட்சி சொல்லும். எந்த கண்ணை அல்லாஹ்வுக்காக தூங்க மாட்டேன் சத்தியம் செய்தாயோ, அந்த தூக்கம் இல்லாமல் அது கண்படக்கூடிய அவஸ்தை, அந்த கண்படக்கூடிய வேதனை, அந்த கண்படக்கூடிய அவஸ்தை, அந்த கண் மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் உனக்கு எதிராக சாட்சி சொல்லும். ஆகவே ஒலி ஐனிக அலைக ஹக்குன், உன்னுடைய கண்களுக்கு நீ செலுத்த வேண்டிய கடமை இருக்கின்றது, அது அமானிதம். ஒலி பத்னிக அலைக ஹக்குன், இந்த சஹாபி பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுக்காக பகல் முழுவதும் பசித்திருப்பேன், பகல் முழுவதும் சாப்பிடவே மாட்டேன் என்று சத்தியம் செய்தாயே, எந்த வயிற்றை நீ அல்லாஹ்வுக்காக பட்டினி போடுகின்றாயோ, ஒலி பத்னிக அலைக ஹக்குன், அந்த வயிறு அல்லாஹ் உனக்கு கொடுத்த அமானிதம். அந்த வயிற்றை நீ சிரமப்படுத்தினால், கஷ்டப்படுத்தினால் மறுமையிலே அந்த வயிறு அல்லாஹ்விடத்தில் உனக்கு எதிராக சாட்சி சொல்லும். எதற்கு சொல்கிறேன் சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த அற்புதமான முன்மாதிரி, நமக்கு கொடுத்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதி, ஒவ்வொரு துளி நேரம், ஒவ்வொரு வினாடி நேரம், ஒவ்வொரு துளி வேர்வை, ஒவ்வொரு துளி ரத்தம், ஒவ்வொரு பைசா பணம், இவை அனைத்துமே அல்லாஹ் நமக்கு கொடுத்த அமானிதம். அதனாலதான சகோதரர்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், நான் வேர்வை சிந்தி சம்பாதிச்ச பணம், ஹலால் ஹராம் பார்த்து சம்பாதிச்ச பணம், அல்லாஹ் எந்த வழியில அனுமதித்தானோ அந்த வழியில மட்டுமே சம்பாதித்த பணம் என்பதற்காக வேண்டி
உன்னுடைய மனம் போன போக்கில் செலவழிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. சம்பாதிப்பதற்கு மட்டும் ரப்பல் ஆலமீன் ஹலாலான பாதையை போட்டு தரவில்லை. இன்புட்டுக்கு மட்டும் ரப்பல் ஆலமீன் ஹலாலான பாதையை போட்டு தரவில்லை. அவுட்புட்டுக்கும் செலவழிப்பதற்கும் சரியான பாதை அல்லாஹ் வகுத்து தந்திருக்கின்றான். என்னுடைய பணம், என்னுடைய சொத்து, என்னுடைய செல்வம் என்பதற்காக உன்னுடைய மனமான போக்கில் நீ செலவழிப்பதற்கு அனுமதி இல்லை. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅன் மாலிகி ஃபீ மிம்மக்தஸப் வ ஃபீமா அன்ஃபக். செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய், செல்வமும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா பிரபலமான சஹாபி, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலேயே சொர்க்கத்தினுடைய சொந்தக்காரர்கள் என்று உலகத்திலேயே சுபச்செய்தி சொல்லப்பட்ட 10 பேர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினரிலே சொர்க்கவாதி என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான நாவால் உலகத்திலே சுபச்செய்தி சொல்லப்பட்ட 10 பேரில் ஒருவர் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மிகப்பெரிய செல்வந்தர். அவர்களை கூப்பிட்டு ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்துர் ரஹ்மானே, உம்மோடு சேர்ந்து 10 பேர் இருக்கிறார்களே, அந்த 10 பேரில் உம்முடைய சகாக்கள் 9 பேரும் சொர்க்கத்திற்கு போய் 500 வருடங்கள் கழித்து தான் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அழுது விட்டார்கள். யார சொன்னா, என்ன பாவம் பண்ணேன், ஏன் 500 வருஷம் கழிச்சு அல்லாஹ் என்ன சொர்க்கத்துக்கு அனுப்புறான்? என்னுடைய சகாக்கள் 9 பேர் சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டவர்கள், அவங்க 9 பேரும் போயிடுவாங்க, ஆனால் 10 பேரில் ஒருவனால் நான் மட்டும் கடைசியா போவேன். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த செல்வம் தான் காரணம். நீங்க ஹராமான வழியில சம்பாதிக்கல, தவறான வழியில செலவழிக்கல, ஆனால் எப்படி வந்தது எப்படி சென்றது என்ற கணக்கை கொடுப்பதற்கு 500 வருடங்கள் ஆகிவிடும். அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய ஒவ்வொரு பைசாக்கும் கணக்கு கொடுப்பதற்கு 500 வருடங்கள் ஆகிவிடும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, இந்த செய்தியில நான் ஏன் சொல்கிறேன் என்றால், வாழ்க்கை என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அமானிதம். ஒவ்வொரு ரத்தத்துளியும், ஒவ்வொரு வேர்வைத்துளியும், ஒவ்வொரு பைசா செலவும், ஒவ்வொரு மணித்துளியும் அல்லாஹ் கொடுத்த அமானிதம். ஆனால் இன்று சகோதரர்களே, நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் எப்படியெல்லாம் இந்த அமானிதத்தை நாம் பாழ்படுத்திக் கொண்டிருக்கின்றோம், எப்படியெல்லாம் அல்லாஹ் கொடுத்த அமானிதத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக கடந்த தேர்தலிலே சத்தியத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும், கசப்பாக இருந்தாலும். கடந்த தேர்தலிலே தேர்தல் என்ற பெயரிலும், வாக்கு என்ற பெயரிலும், எலெக்ஷன் என்ற பெயரிலும், நம்முடைய பலத்தை காட்ட வேண்டும் என்ற பெயரிலும் எத்தனை கோடிக்கணக்கான செல்வம் பாழடிக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய அமானிதம். எத்தனை மூமின் இளைஞர்களுடைய செல்வம் பாழடிக்கப்பட்டது, அவருடைய முயற்சி பாழடிக்கப்பட்டது, அவருடைய வேர்வை துளி பாழடிக்கப்பட்டது. ஏன்? மூமின் இளைஞர்களுடைய ரத்த துளியும் பாழடிக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய அமானிதம் பாழடிக்கப்பட்டதா இல்லையா? வீணடிக்கப்பட்டதா இல்லையா? அத்தனையும் அல்லாஹ் கொடுத்த அமானிதம் பாழடிக்கப்பட்டது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா வய்யாத்தில் அமானா, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அமானிதம் பாழடிக்கப்பட்டால் ஃபந்தலிஸா, கியாமத் நாளை எதிர்பாருங்கள். கியாமத் நாளுடைய அடையாளம் நம்முடைய முயற்சி, நம்முடைய செல்வம், நம்முடைய வேர்வை, நம்முடைய ரத்தம் அத்தனையும் பாழடிக்கப்படுவது என்பது கியாமத் நாளுடைய அடையாளம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தருள்வானாக. அப்படி ஒரு கியாமத் நாள் வருவதற்கு முன்பாகவே தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.